ஓகேம்மா, குட் ஈவினிங் எவ்ரி ஒன். இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம்டா, சரியா? குரூப்பில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் நம்ம ஆல்ரெடி ஒரு கொஸ்டின் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அது ரிமைனிங் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம், சரியா? டவுட்ஸ்? ஒரு நிமிஷம்டா. இப்போ வந்து ஓகே, இப்போ வந்து ஒரு கொஸ்டின் வந்து நான் சொல்கிறேன் பாருங்கள். அதாவது கொஸ்டின் நம்பர் 3ன்னு போட்டிருக்கு பாருங்கடா. கொஸ்டின் நம்பர் 3 பாருங்கள். இஃப் ஆல்ஃபா அண்ட் 1/α ஆர் தி ஜீரோஸ் ஆஃப் த குவாட்ராட்டிக் பாலினாமியல். இருக்காமா? பார்த்துட்டிங்களா? ஓகே, அந்த கொஸ்டின் டீச் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி கொஸ்டின் தானே நேற்று நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம், கரெக்டாமா? சரி, எடுத்துக்கோங்கடா. நான் கொஸ்டினையும் ஒரு டைம் நான் டிக்டேட் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன். எல்லோரும் அந்த கொஸ்டினை காப்பி பண்ணுங்கள் பார்க்கலாம். ப்ளீஸ் காப்பி த கொஸ்டின். நல்லா கவனிங்க. சிபிஎஸ்சியை பொறுத்தவரையில் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கொஸ்டின்ஸை நம்ம புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டோன்னா நமக்கு அந்த என்ன சொல்கிறது தாட் ப்ராசஸ் வந்து மற்ற எந்த கொஸ்டினையும் அட்டன் பண்ணுற ஒரு ஸ்கில் கொடுத்துரும், சரியாடா? அதனால் டிஃப்ரெண்ட் கொஸ்டின்ஸை கண்டுபிடிச்சி போஸ்ட் பண்ணுங்கள் நம்மளோட குரூப்பில், சரியா? இப்போ கவனிங்கம்மா. இப்போ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இஃப் ஆல்ஃபா அண்ட் 1/α ஆர் தி ஜீரோஸ் ஆஃப் the quadratic polynomial. ஒரு நிமிஷம்டா. if alpha and 1/α are the zeros of the quadratic polynomial, zeros of the quadratic polynomial, 2x square minus x plus 8k then k is dash, கமா. இது ஒரு கொஸ்டின் கொடுத்துட்டு என்ன கேட்டுருக்காங்கன்னா then k is இதான் கேட்டுருக்காங்க, சரியாடா? கொஸ்டின் எழுதிட்டிங்களா? நான் சொல்லி தரேன். இப்போ ஆப்ஷன்ஸ் இருக்குது, 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. நான் ஆப்ஷன்ஸ் என்னென்னு சொல்ல போகிறதில்ல, நான் ஜஸ்ட் டேரெக்டாக ஆன்சர் ஃபைண்ட் பண்ணலாம், சரியா? கவனிங்கம்மா. எல்லாம் ஜாயின் பண்ணியாச்சா? ஓகே, ஜாஸ்மின். ஓகே, லிசன் பண்ணுங்கடா. இப்போது நமக்கு வந்து ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த ஜீரோஸ் ஆஃப் அ குவாட்ராட்டிக் பாலினாமியலும் அண்ட் த கோஎஃபிஷியன்ட்ஸ் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். நம்ம இந்த பர்டிகுலர் சாப்டர் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போதே நம்ம கற்றுக்கிட்டோம். யாருக்கெல்லாம் ஞாபகம் இருக்குது ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த ஜீரோஸ் அண்ட் தி கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் த குவாட்ராட்டிக் பாலினாமியல்? சொல்லுங்கம்மா, சந்தோஷ் சொல்லுங்கள். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. லிசன், அதாவது ஒரு குவாட்ராட்டிக் பாலினாமியலுக்கு மேக்ஸிமம் 2 ஜீரோஸ் இருக்கும். அதில் ஒரு ஜீரோவை நம்ம ஆல்ஃபான்னு எடுத்துப்போம், இன்னொரு ஜீரோவை பீட்டான்னு எடுத்துப்போம், கரெக்டாமா? இப்போ சம் ஆஃப் த ஜீரோஸ், இதுக்கு பேர் என்னென்னா சம் ஆஃப் த ஜீரோஸ், ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. ஸோ சம் ஆஃப் த ஜீரோஸ்க்கும் அந்த கோஎஃபிஷியன்ட்ஸ்க்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் சொல்லுங்கள் பார்க்கலாம். சம் ஆஃப் த ஜீரோஸ் வில் பி ஆல்வேஸ் ஈக்குவல் டு minus b by a. வெரி குட் அஜ்மல், வெரி குட். ஸோ minus b by a, சரியாமா? ஸோ sum of the zeros is minus b by a. and what about product of the zeros? c by a. நல்லா கவனிங்க. இந்த சம்மை பொறுத்தவரையில் ஒரு ஜீரோ வந்து ஆல்ஃபா, another zero is 1/α. இந்த மாதிரி, அதாவது மீனிங் என்னென்னா 1 0 is the reciprocal of the another zero. ஒரு ஜீரோ ஆல்ஃபா, இன்னொரு ஜீரோ பீட்டான்னு கொடுக்கல. ஒரு ஜீரோ ஆல்ஃபாவோட ரெசிப்ரோக்கல் தான் 1/α, கரெக்டாமா? the reciprocal of 5 is 1/5. அப்போ என்ன அர்த்தம்னா, நல்லா கவனிங்க, ஒரு ஆல்ஃபாவோட ரெசிப்ரோக்கல் இந்த ரெண்டுமே 2 ஜீரோஸ் ஆஃப் த பாலினாமியல் கொடுத்தாங்க. அப்போ ஆல்ஃபா அண்ட் 1/α கொடுத்துட்டு அந்த பர்டிகுலர் பாலினாமியலில் ஒரு அன்னோன் கே அப்படி கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா கண்ணை மூடிட்டு நீங்கள் என்ன தெரியுமா செய்யணும்? ப்ராடக்ட் ஆஃப் த ஜீரோஸையும் அந்த கொடுத்துருக்கக்கூடிய பாலினாமியலோட ரிலேஷன்ஷிப் பிட்வீன் அந்த என்ன சொல்கிறது கோஎஃபிஷியன்ட்ஸையும் நம்ம ரிலேட் பண்ணணும். எதுக்காக அப்படி ரிலேட் பண்ணுறோன்னா, நமக்கு நம்மளோட கோல் என்ன, எய்ம் என்னன்னா we have to find the value of k. அந்த கான்ஸ்டன்ட்டில் 8 × k இருக்குல்ல, இந்த k என்னன்னு கண்டுபிடிக்கணும்.
அப்போது நம்ம ஏன் வந்து ப்ராடக்ட் ஆஃப் த ஜீரோஸ் யூஸ் பண்ணணும்னு சொல்லிடுறேன். பிகாஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ஜீரோஸ் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா கவனிங்க, ஆல்ஃபா இன்டூ 1/α, பிகாஸ் ஆல்ஃபா அண்ட் 1/α ஆர் தி 2 zeros. ஓகேவா? அப்போ ஆல்ஃபா இன்டூ 1/α இஸ் ஈக்குவல் டு C/Aவா? இது 1 மார்க்ன்றதுனால நான் ரொம்ப வளவலன்னு எழுதலை, இதில் ஆக்சுவலாக ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டாங்க. சரியாம்மா? இப்போ இந்த சம்மை பொறுத்தவரை வாட் இஸ் ஏ ஹியர் நான் எழுதிக்கிறேன். இதான் கொஸ்டின். ஹியர் வாட் இஸ் வேல்யூ ஆஃப் ஏமா? யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். ஏ என்ன இந்த சம்மை பொறுத்தவரை? 2. Coefficient of x square is a. Coefficient of x square is a. And what is b? -1. B is -1. Very good. And what is c? 8k. 8 into k. 8k is the constant term here. c is b is -1x. Minus x means that is -1x. அப்போ c வந்து 8k. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ABC என்னன்னு தெரிஞ்சிருச்சு. ஆல்ஃபா இன்ட்டு ஆல்ஃபா எதுக்காக நான் சம் ஆஃப் த ரூட்ஸை நான் எடுக்காமல் டேரெக்டாக ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் போகிறேன்னா, ஒரே ஒரு அன்னோன் தான் கண்டுபிடிக்கணும். ஒரு அன்னோன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஈக்குவேஷன் போதும். அந்த ஈக்குவேஷன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா நான் எடுத்தேன்னா எனக்கு ஆல்ஃபா கேன்சல் ஆகாது. பட் நான் என்ன பண்ணியிருக்கேன், ஐ எம் யூசிங் ப்ராடக்ட் ஆஃப் த ஜீரோஸ். அப்போ ப்ராடக்ட் ஆஃப் த ஜீரோஸ் நான் என்ன பண்ணேன்னா ஆல்ஃபா இன்ட்டு 1/, ஏன்னா 1 0 is alpha, another 0 is 1/α. So product of the zeros is equal to C/A. So see here, next step, this alpha and alpha gets cancelled because here alpha is in the denominator, இங்கே நியூமரேட்டரில் இருக்குது, ரெண்டு கேன்சல் ஆயிரும். So what is the answer here in the left hand side? 1 ஆமா? 1 is equal to C/A. Am I right? இது புரிஞ்சிருச்சு அந்த ஸ்டெப்பு? சரி, நெக்ஸ்ட் ஸ்டெப் ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். இந்த ஏ லெஃப்ட் சைடில் கொண்டு வந்துருங்க. இங்கே டிவிஷனில் இருக்கிறது ஆப்போசிட் சைடு வந்து மல்டிபிகேஷன் ஆயிரும். ஸோ ஏ லெஃப்ட் சைடில் வந்து என்ன ஆகும்னா 1 into a மல்டிபிகேஷன் ஆயிரும். ஸோ 1 into a is equal to c. ஸோ 1 into a is nothing but a. ஸோ a is equal to c. அப்போ ஏவும் சியும் சேம் தான். therefore c is equal to, நமக்கு நல்லா கவனிங்க, ஏன்ற இடத்துல என்ன இருக்குன்னு பாருங்க. ஏக்கு பதிலாக வேல்யூ ஆஃப் a is 2. 2 is equal to what is the value of c here? 8k. ஏக்கு பதிலாக 2ன்னு ரீப்ளேஸ் பண்ணுறேன், சிக்கு பதிலாக 8k ரீப்ளேஸ் பண்ணுறேன். அப்போ 2 is equal to 8k வா? 2 is equal to 8k. இப்போ நமக்கு தேவை k. அப்போ இந்த 8 மல்டிப்ளிகேஷனில் இருக்கக்கூடிய 8 லெஃப்ட் சைடில் கொண்டு வந்து என்ன ஆகும்? இட் பிகம்ஸ் டிவிஷன். அப்போ என்ன ஆகும்? 2 divided by 8 is equal to k. இங்கே மல்டிப்ளிகேஷன் இருக்கு, k ஆப்போசிட் சைடு வந்தால் டிவிஷன் ஆயிரும். ஸோ 2 divided by 8 என்ன? 1 2s are 2, 4 2s are 8. therefore what is the value of k மா? 1/4. ஆப்ஷன் இருக்கா? செக் பண்ணுங்க ப்ளீஸ். செக் செகண்ட் ஆப்ஷன் ப்ளீஸ் நோட் டவுன் மா. that is answer. எல்லாரும் எழுதிக்கோங்கம்மா. k is equal to 1/4. நல்லா புரிஞ்சுக்கணும். இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கேட்கணும். திஸ் ஈக்குவேஷன் ஆமா? இல்லைடா, நமக்கு தான் இப்போ தானே நான் சொல்லி கொடுத்தேன். there are two conditions we know. one is sum of the roots is equal to -b/a, another one is product of the roots is equal to c/a. இது தெரியும்லடா? ஆமாம். அப்போ நான் ஏன் இங்கே ஐ எம் யூசிங் ஹியர் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ். ஹியர் 1 0 ப்ராடக்ட் ஆஃப் த ஜீரோஸ். அப்போ ஒரு 0 ஆல்ஃபா, இன்னொரு 0 என்னடா 1/α. அப்போ ஆல்ஃபா இன்ட்டு 1/α வந்து C/A. அதான் இங்கே எழுதியிருக்கேம்மா. புரிஞ்சுதா? இன்னும் இதை நம்ம இப்படியும் புரிஞ்சுக்கலாம். ஆக்சுவலாக ஆல்ஃபாவும் 1/α கொடுத்தாங்கன்னா ப்ராடக்ட் பண்ண தான் கேன்சல் ஆகும், இந்த ஆல்ஃபா கேன்சல் ஆகும். அல்லது இங்கே சம் ஆஃப் த ஜீரோஸில் பியும் ஏவும் இன்வால்வ் ஆகுது, சி இன்வால்வ் ஆகலை. ஆனால் சியில் தான் நமக்கு கேன்ற அன்னோன் இருக்குது. அப்போ ப்ராடக்ட் ஆஃப் த ஜீரோஸில் தான் சி இன்வால்வ் ஆகுது, சியில் தான் நமக்கு என்ன இருக்குது? அன்னோன் இருக்குது. புரியுதாமா? அதனால நம்ம ப்ராடக்ட் ஆஃப் த ஜீரோஸ் எடுத்து ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறோம். அந்த ஈக்குவேஷனை சிம்பிளிஃபை பண்ணால் we are finding the unknown k. அவ்வளோதான். சரியா? அடுத்த சம் போகலாமா? எல்லாரும் முடிச்சிங்களா? ஓகே, எழுதிட்டிங்கன்னா சொல்லுங்கள், நான் அடுத்த கொஸ்டினை ஓப்பன் பண்ணி வைக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒரு மாதிரி தலைகீழ இருக்குது, நான் ஒரு நிமிஷம் டர்ன் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். மறுபடியும் சொல்லணுமாம்மா? ஓகேடா, ஒரே நிமிஷம்டா சொல்கிறேன். ஒரே நிமிஷம் அந்த அடுத்த கொஸ்டினை டவுன்லோட் பண்ணிட்டேன். ஓகே கவனிங்கம்மா. ஓகே லிசன். கவனிங்கம்மா, இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நமக்கு தெரிஞ்சது எப்போவுமே என்னென்னா, ஒரு குவாட்ராட்டிக் பாலினாமியலுக்கு 2 zeros இருக்கும். அதில் ஒரு 0 ஆல்ஃபான்னு எடுத்துப்போம், இன்னொரு 0 பீட்டான்னு எடுத்துப்போம். கரெக்டாக?
இங்கே என்ன பண்ணுறோன்னா ஒரு 0 ஆல்ஃபா இன்னொரு 0 1 by ஆல்ஃபான்னு கொடுத்துருக்காங்க. எதுக்கு? இந்த கொடுத்துருக்கக்கூடிய குவாட்ராட்டிக் பாலினாமியலுக்கு 2 zeros இருக்குது. அதில் 1 0 இஸ் ஆல்ஃபா அண்ட் another 0 is 1 by ஆல்ஃபா. சரியாமா? அப்போ நான் என்ன பண்ணுறேன், நமக்கு கண்டிஷன்ஸ் தெரியுது. ரிலேஷன்ஷிப் பிட்வீன், இதுக்கு பேர் என்ன, ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த ஜீரோஸ் ஆஃப் த பாலினாமியல் அண்ட் இட்ஸ் கோஎஃபிஷியன்ட்ஸ். ஒரு பாலினாமியலோட ஜீரோஸ்க்கும் அதோட கோஎஃபிஷியன்ஸ்க்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப், தட் இஸ் சம் ஆஃப் த ஜீரோஸ். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இஸ் மைனஸ் பி பை ஏ. ஞாபகம் இருக்குதா? அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் த ஜீரோஸ் ஆல்ஃபா இன்டு பீட்டா இஸ் ஈக்குவல் டு சி பை ஏ. Now I am using this second condition, that is alpha into beta is equal to c by a, because in the constant only we have 8k. Here a is 2, coefficient of x square is a, that is 2, and coefficient of x here is minus 1x. No number is means, that is no number is there means that is 1, minus 1x. So b is minus 1 and c is 8k. அப்போ c இன்வால்வ் ஆகிற கண்டிஷன் என்னன்னா ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் ஆல்ஃபா இன்டு பீட்டா அப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அல்லது இங்கே ஆல்ஃபாவும் 1 by ஆல்ஃபாவும் மல்டிப்ளை பண்ணால் தான் கேன்சல் ஆகும். ஆல்ஃபா கெட்ஸ் கேன்சல்டு. அதனால நான் என்ன பண்றேன், ஐ அம் யூசிங் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் ஃபார்முலா. ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் இஸ் 1 0 இஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ஜீரோஸ். 1 0 இஸ் ஆல்ஃபா இன்டு another 0 is 1 by alpha, which is equal to c by a. Next step, I am replacing the value of c. c here is 8k. Okay, அதுக்கு முன்னாடி பாருங்க, alpha cancel ஆயிடுச்சு. Here left side is 1. This a when taken to the left hand side becomes 1 into a. கரெக்டாமா? அப்போ 1 into a வந்து a ஆயிரும். அடுத்த ஸ்டெப், இதுக்கு அடுத்த ஸ்டெப் எழுதுறேன். 1 into a is equal to a. இந்த சைடு வந்து 1 into a is equal to c. a is equal to c. Now replacing the values of a here. The value of a here is 2, and which is equal to the value of c is 8k. இப்போ இந்த k கண்டுபிடிக்கணும். இந்த 8 மல்டிப்ளிகேஷன் இருக்கு, 8 into k. இந்த 8 லெஃப்ட் சைடில் கொண்டு வந்தால் it becomes division. புரியுதாமா? அப்போ 2 by 8 வருது. கேன்சல் சிம்பிளிஃபை பண்ணால் 1 by 4. ஓகேவா? புரிஞ்சுதா? ஓகேம்மா, சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின்ரா. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஓகே, ஒரே நிமிஷம்டா. ஓகேம்மா. இதுக்கு அடுத்ததாக ஒரு கொஸ்டின் இருக்கு பாருங்கடா. நான் அதை டவுன்லோட் பண்ணிட்டேன். அதில் கொஸ்டின் நம்பர் 35, கொஸ்டின் நம்பர் 36 இருக்குது. எந்த சம் சொல்லிக் கொடுக்கணும்? இதை யார் போஸ்ட் பண்ணீங்கன்னு தெரியல, பட் எந்த சம்க்கு சொல்லிக் கொடுக்கணும் அதை சொல்லுங்கள். 35, 36 ரெண்டுமே சொல்லிக் கொடுக்கணுமா, இல்லை அதில் ஏதாச்சும் ஒரு சம் தானா? ரெண்டுமே தானமா? ஓகே, சரி. எல்லாரும் கொஸ்டின் நம்பர் 35 எழுதிக்கோங்கடா. இந்த சம்முக்கு ஆப்ஷன் பி நான் நினைக்கிறேன், k is equal to 1 by 4. சரியா? அடுத்து கொஸ்டின் நம்பர் 35 எழுதிக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு ஸ்க்ரீன் ஷேர் பண்ணணுமா, இல்லை நீங்கள் இருக்குல்ல உங்கள் மொபைலில் இருக்குது பாருங்கள். மொபைலில் குரூப்பில் வந்து இந்த கொஸ்டின் இருக்குது. அந்த ஒரே இமேஜில் 2 கொஸ்டின்ஸ் இருக்குது. 35 கொஸ்டின் நம்பர் 35, கொஸ்டின் நம்பர் 36. எரேஸ் பண்ணலாமாம்மா போர்டு? எழுதிட்டிங்களா? ஓகேம்மா, சீக்கிரம். ஓகேம்மா, நெக்ஸ்ட் கொஸ்டின்ரா. கொஸ்டின் நம்பர் 35. சரியா? நான் ஸ்க்ரீனில் ஓப்பன் பண்ணிட்டேன், நீங்களும் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கொஸ்டின் காப்பி பண்ணிட்டீங்களா? யாராச்சும் ஒருத்தர் கொஸ்டினை ரீட் பண்ணுங்கள். எனிஒன்? யாருமே ரீட் பண்ண மாட்டீங்க, நானே ரீட் பண்ணிக்கிறேன். சரியா? சொல்லுங்கம்மா, ரீட் பண்ணுங்கம்மா. ரீட் பண்ணுங்கடா, ரீட் பண்ணுங்கள். ரெஸ்பெக்டிவ்லி. ஓகேவா? இதுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, கவனிங்கம்மா. இஃப் த ஆங்கிள்ஸ் ஆஃப் அ ட்ரையாங்கிள் ஆர் எக்ஸ், ஒய் அண்ட் 40 டிகிரி. அதாவது இமேஜ் போட்டு உங்களுக்கு புரிய வச்சுறேனே. ஒரு ட்ரையாங்கிளுக்கு 3 ஆங்கிள் இருக்கும். அதனால தான் அதுக்கு பேர் ட்ரை ஆங்கிள். ட்ரை மீன்ஸ் 3 ஆங்கிள்ஸ் இருக்கும். அதில் ஒரு ஆங்கிள் வந்து எக்ஸ், அனதர் ஆங்கிள் ஒய், தேர்ட் ஆங்கிள் வந்து 40 டிகிரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க.
if the angles of a triangle are x, y and 40 degree and the difference between the two angles x and y is 30. அதாவது xக்கும் yக்கும் difference வந்து 30 ன்னு சொல்றாங்க, which means x is equal to 30, x difference between x and y, which means x minus y is equal to 30. We are assuming x is greater than y. அவ்வளவுதான். ஓகே, அது x greater than y இல்ல y greater than y x அப்படின்றது பிரச்சனை கிடையாது. x greater than y ன்னு நான் அஸ்யூம் பண்ணிக்கிறேன். புரியுதாமா? ஓகேவா? அதாவது x minus y வந்து 30 டிகிரி அப்படி இருக்குன்னு நம்ம வந்து எடுத்துக்கிறோம். x minus y is 30 ன்னு சொல்லி எடுத்துக்கிறோம். இன்னொரு கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பிகாஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் டூ ஆங்கிள்ஸ் x and y, அதாவது டிஃபரன்ஸ் பிட்வீன் x and y ன்னு கொடுத்துருக்காங்க, அந்த ஆர்டரே பாருங்களேன், x க்கும் y க்குள்ள டிஃபரன்ஸ், which means x minus y. ஓகே, x minus y is 30 degree, then the value of x and y is 85 degree and 55 degree ன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது xன்றது எவ்வளவு என்ன ஆங்கிள்னு கொடுத்துருக்காங்கன்னா 85 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி yன்றது என்னன்னா 55 ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ as it is பாத்தீங்கன்னா x க்கும் y க்குள்ள டிஃபரன்ஸ் பாருங்க, 85 minus 55, what is the answer மா? Is it 30? கரெக்ட் தானடா? இது இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதா? x minus y is equal to 30. எஸ். இப்போ கேள்வி என்னன்னா, is this condition true, false, can't say, partially true, false அப்படின்றது தான் 4 ஆப்ஷன். இதுல ஒரே விஷயம் நம்ம என்ன செக் பண்ணணும்னா, இந்த இப்போ x 85 y 55 னா x minus y 30, இது பிரச்சனை கிடையாது. நமக்கு தேவை என்னன்னா, இந்த x y 40 இந்த மூணையும் ஆட் பண்ண என்ன வரணும்? 180, because we know that angle sum property of a triangle, sum of three interior angles of a triangle should be always 180 degree. அது வரதான் செக் பண்ணலாம். இப்போ 85 plus 45, what is that? 85 plus 155, what is the answer மா? 5 plus 5 is 10, 0, 1 carry over ஆகும். So 1 plus 8 is 9, 9 plus 4 is 5 is 14 ஆமா, 140யா? அப்போ இந்த x y ஆட் பண்ணா 140, இங்க ஒரு 40 இருக்கு, அந்த 40 ஆட் பண்ணா டோட்டலா என்ன ஆன்சர் வரும்? 140 plus 40 is 180. அவ்வளவுதான். இப்போ சொல்லுங்க, அப்போ x வந்து 85, y 55, x minus y is 30 and x y 40 மூணு ஆட் பண்ண என்ன வருது? 180 வருது, which means this three angles are, is it true? இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் இருக்க முடியுமா? முடியாதா? முடியும் தானே? சரியா? அப்போ ஆப்ஷன் ஏ தான் அதுக்கு கரெக்ட் ஆன்சர், ட்ரூ. எஸ், இட் இஸ் ட்ரூ. சரியா? திஸ் இஸ் ட்ரூ, த ஆன்சர் இஸ் ட்ரூ. ஆப்ஷன் ஏ ட்ரூ. ஓகேவா? நோட் பண்ணிக்கிட்டீங்களா? நெக்ஸ்ட் சம் போகலாம். அது சிம்பிள் சம். கொஸ்டின் நம்பர் 36, அது இதே மாதிரி தான், அதுவும் சிம்பிள் தான். போர்டு எரேஸ் பண்ணலாமா சொல்லுங்க. கம்ப்ளீட்டடாமா? ஓகே, ஐ அம் எரேசிங் தி போர்ட் நவ். கொஸ்டின் நம்பர் 36. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கொஸ்டின் நம்பர் 36 என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, நல்லா கவனிங்க. The sum of two digit number and the number formed by interchanging its digit is 110. Number and the sum of two digit number and the number formed by interchanging its two digits is 110. ஓகேவா? சரி, இப்போ மொதல் கண்டிஷன் உருவாக்குவோம். அதாவது ஒரு 2 digit நம்பர் இருக்கு, அந்த 2 digit நம்பரோட ஆக்சுவலாக கேள்வி என்னன்னா, இந்த ஃபர்ஸ்ட் நம்பர் இஸ், அதாவது அந்த 2 digit நம்பர் தான் நம்ம 64 கேட்குறாங்க ஃபைனலாக. சரியாமா? இப்போ அந்த ஆன்சர்லேருந்து போவோமே, இந்த செம்மை ரிவர்ஸில் போவோம். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு 2 digit நம்பர் இருக்குது, அந்த 2 digit நம்பர் வந்து, அந்த 2 digit நம்பரோட ஃபர்ஸ்ட் டிஜிட் வந்து டென்ஸ் டிஜிட்டாக எக்ஸ்னு எடுத்துக்கிறேன், ஒன்ஸ் டிஜிட் ஆர் யூனிட்ஸ் டிஜிட்டாக ஒய்னு எடுத்துக்கிறேன். இப்போ இந்த நம்பரையும், இதுதான் ஒரு நம்பர், கிவன் நம்பர், இந்த நம்பரையும் இந்த நம்பரை இன்டர்சேஞ்ச் பண்ணால் என்ன நம்பர் கிடைக்கும்? ஒய்எக்ஸ்னு கிடைக்க மாட்டா? அதாவது இன்ட்டு, நடுவில் இன்ட்டு தான் கிடையாது, அதாவது இது எக்ஸ்பெண்டட் ஃபார்ம்லாம் வைக்கல, நான் ஆஸ் இட் இஸ் அப்படி எழுதிக்கிறேன், புரியுதுக்காக அப்படியே வச்சுக்கிறேன். அப்போ இது இன்டர்சேஞ்ச் பண்ணால் ஒய்எக்ஸ்னு கிடைக்குது. இந்த ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணால், அதாவது இந்த எக்ஸ்ஒய்யும் இந்த ஒய்எக்ஸையும் ஆட் பண்ணால் கிடைக்கிற நம்பர் எப்படி இருக்கான்? சரி, இது ரெண்டு ஆட் பண்ணால் என்ன கிடைக்குதான்? 110 கிடைக்குதான். இது ரெண்டு ஆட் பண்ணால் என்னடா கிடைக்குது? 110. கரெக்டாமா? The sum of a two digit number and the number formed by interchanging its digits is 110. இவ்வளோதான். இப்போ இதுக்கப்புறம் ஒரு சென்டென்ஸ் இருக்குது, அதெல்லாம் நான் ரீட் பண்ணல, டேரெக்டாக லாஸ்ட் சென்டென்ஸுக்கு வந்துடுறேன். லாஸ்ட் சென்டென்ஸ் என்ன தெரியுமா? தென் த ஃபர்ஸ்ட் நம்பர் இஸ் 64. அந்த மொதல் நம்பர் 64ன்றாங்க. செக் பண்ணி தான் பார்ப்போமே. இப்போ 64 தான் அந்த நம்பரான்னு கேட்குறாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் நம்பர். இந்த ஆனால் கண்டிஷன் என்ன? அந்த நம்பரையும் அந்த நம்பரோட டிஜிட்ஸை இன்டர்சேஞ்ச் பண்ணால் கிடைக்கக்கூடிய நம்பரையும் ஆட் பண்ணால் 110 வரணும். இப்போ இந்த 64 இன்டர்சேஞ்ச் பண்ணால் என்ன இருக்கும்? 46 வருமாமா? இப்போ ஆட் பண்ணால் 110 வருதா? 4 + 6 என்ன? 10, 0 வரும், 1 கேரி ஓவர். 1 + 6 is 7, 7 + 4 என்னமா? 11. அப்போ ஆன்சர் 110 வருதாம்மா? ஒரு அந்த கொடுத்துருக்கக்கூடிய அப்போ அந்த நம்பர் 64 இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தானே?
எஸ் ஆர் நோ? அந்த சரியாடா? இப்போ இதோட நம்ம இந்த சம்மை வந்து எஸ் இட் இஸ் ட்ரூன்னு போயிடுவானா செகண்ட் சென்டென்ஸையும் அது சாட்டிஸ்ஃபை பண்ணான்னு பார்க்கணும். அந்த ரெண்டாவது சென்டென்ஸையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுனா தான் இது ட்ரூ. அப்படி இல்லைன்னா பார்ஷியலி ட்ரூ. ஆக்சுவலாக இது கரெக்டாக நான் சொல்றது புரியுதாமா? ஏன்னா பார்ஷியலி ட்ரூ ஃபால்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதனால ரெண்டாவது சென்டென்ஸையும் இந்த 64க்கு செக் பண்ணலாம். கிவன் நம்பர் 64 தான்றதை நம்ம வந்து இப்போ ஓரளவு கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். ஏன்னா 64யும் அந்த 64 வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணுற நம்பர் 46 ஆட் பண்ணால் 110 வருது. அதுதான் முதல் சென்டென்ஸ். செகண்ட் சென்டென்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இஃப் 10 இஸ் சப்ட்ராக்டட் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் நம்பர், திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் நம்பர். இதுதான் ஃபர்ஸ்ட் நம்பரான்னு கேட்குறாங்க. நம்ம இதுதான் இப்போதைக்கு நம்ம அசியூம் பண்ணி வச்சிருக்கோம். எஸ், ஓகேவா? இஃப் 10 இஸ் சப்ட்ராக்டட் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் நம்பர், தென் what will get 64 minus 10? What is the answer? 54. Okay. If 10 is subtracted from the first number, the new number is 4 more than 5 times the sum of the digits of the first number. இப்போ இதுதான் ஃபர்ஸ்ட் நம்பர். இந்த ஃபர்ஸ்ட் நம்பரோட சம் ஆஃப் த டிஜிட்ஸ் என்ன? 6 + 4 என்னமா? 10. ஃபர்ஸ்ட் நம்பரோட சம் ஆஃப் த டிஜிட்ஸ் வந்து 10. கரெக்டாமா? சம் ஆஃப் த டிஜிட்ஸ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து 10. அந்த 10ஓட 5 டைம்ஸ் என்ன? 5 டைம்ஸ் என்னமா? 5 டைம்ஸ் த சம் ஆஃப் த டிஜிட்ஸ் என்ன? 5 × 10. வாட் இஸ் 5 × 10? 50. அந்த 50யோட ஒரு 4 ஆட் பண்ணால் கிடைக்கிற நம்பர் தான் அந்த ஒரிஜினல் கிவன் நம்பரோட 10 சப்ட்ராக்ட் பண்ணுற ஆன்சர்னு சொல்கிறாங்க. 50 + 4 54. அதே 54 தான் இங்கேயும் கிடைக்குது பாருங்க. அப்போ ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டையும் இது சாட்டிஸ்ஃபை பண்ணுது. நான் பொறுமையாக சொல்கிறேன். என்ன செகண்ட் சென்டென்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இஃப் 10 இஸ் சப்ட்ராக்டட் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் நம்பர், அந்த நம்பர் ஃபர்ஸ்ட் நம்பர் 64 தான் கேள்வி. அந்த ஃபர்ஸ்ட் நம்பர் 64 அசீம் பண்ணிக்கிறேன் நான். சரி, ஃபர்ஸ்ட் நம்பர் 64 தானா? 64 இருந்துச்சுன்னா அந்த 64ல் 10 சப்ட்ராக்ட் பண்ணால் we are getting 54. அந்த 54ம் நல்லா கவனிங்க. இஃப் 10 இஸ் சப்ட்ராக்டட் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் நம்பர், த நியூ நம்பர் இஸ், அந்த கிடைக்கக்கூடிய ஆன்சர் இதுதான் அந்த நியூ நம்பர். ஸோ திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் நம்பர் அண்ட் திஸ் இஸ் நியூ நம்பர். அந்த நியூ நம்பர் எப்படி இருக்குதா? இட் இஸ் 5 டைம்ஸ் த சம் ஆஃப் த, இட் இஸ் 4 more than 5 times the sum of the digits in the first number. So this is the sum of the digits in the first number. That is 6 + 4 is 10. அப்போ 4 moreனா that is +4. எதுக்கு 4 more? 5 times the sum of the digits in the first number. So the sum of the digits in the first number is 10. 10ஓட 5 டைம்ஸ் தான் 5 × 10 is 50. அந்த 50யோட 4 ஆட் பண்ணுறதுக்கு பேர் தான் இந்த 50 + 4ஓட மீனிங் தான் என்ன தெரியுமா? This 50 + 4 is expressed as 4. ஓகேவா? 50 + 4 எப்படி எழுதுறேன் பாருங்களேன். 5 × 10 + 4. That is 54. This is called as 4 more than 5 times the sum of the digits. So sum of the digits is 6 + 4. That is 10. ஓகேவா? அப்போ when we subtract 10 from the given number, the first number, ஓகேவா, the new number formed is, when we subtract 10 from the first number, that is 64, we are checking whether the 64 is correct answer or not. So when we subtract 10 from this first number, we are getting 54. That is equal to 4 more than 5 times the sum of the digits. Yes, 5 × 6 + 4 is 5 × 10, 50. 50 + 4 is 54. அப்போ கரெக்ட் தான். அப்போ இந்த ஆன்சர் ட்ரூவா ஃபால்ஸா, இல்லை பார்ஷியலி ட்ரூவா, இல்லை கேனாட் சேயா? சொல்லுங்க. ட்ரூ, அவ்வளோதான். ஸோ இதுக்கும் ஆப்ஷன் ஏ வந்து ட்ரூ. ஆப்ஷன் ஏ ட்ரூ. ஓகேவா? இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கேளுங்கம்மா. இந்த கொஸ்டினை கொஞ்சம் கோ த்ரூ பண்ணுங்க. 1 minute. நெக்ஸ்ட் போகலாமா? நோட் பண்ணியா சார்? ஓகே, ஒரே நிமிஷம். அடுத்த கொஸ்டின் ஓப்பன் பண்ணுறேன். குரூப்பில் இருக்குல்ல, ஒரே நிமிஷம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 9 இருக்குது பாருங்கள். அடுத்ததா குரூப்பில் இருக்குது பாருங்கள். தட் இஸ் கொஸ்டின் நம்பர் 9 கொடுத்துருக்காங்க. CBSE கொஸ்டின் பேங்க்னு கூட அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கொஸ்டினை எல்லாருமே எழுதுங்கடா, ப்ளீஸ் எழுதுங்க. 1 minute எழுதிட்டு வெயிட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? காப்பி பண்ணிட்டீங்களா கொஸ்டினை? கொஸ்டின் நம்பர் 9 இருக்குது பாருங்கள் குரூப்பில். ஓகே, லிசன். கொஸ்டின் நம்பர் 9 பாருங்கள். இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த பாலினாமியல் x - a, நல்லா கவனிங்க. இந்த பாலினாமியல் நான் எழுதிக்கிறேன்டா, எழுதிட்டா அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். The polynomial
இப்போ x மைனஸ் ஏன்னு ஒரு பாலினாமியல் இருக்குது. இந்த பாலினாமியல் லீனியர் பாலினாமியலா இல்லை குவாட்ராட்டிக் பாலினாமியலா? லீனியர் பாலினாமியலாடா? வெரி குட். x மைனஸ் லீனியர் பிகாஸ் த டிகிரி ஹையஸ்ட் பவர் ஆஃப் x இஸ் 1, தட் இஸ் டிகிரி 1னா அது லீனியர் பாலினாமியல். இதில் என்ன கண்டிஷன்னா வேர் a இஸ் கிரேட்டர் தென் 0ன்னு கொடுத்தாங்க. வேர் a கிரேட்டர் தென் 0, இந்த a வந்து ஒரு பாசிட்டிவ் வேல்யூன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இஸ் அ ஃபேக்டர் ஆஃப் இந்த பாலினாமியல், அதாவது x மைனஸ் ஏன்ற பாலினாமியல் வந்து இஸ் அ ஃபேக்டர் ஆஃப், இது வந்து ஃபேக்டராக இருக்குது. எதுக்கு எதோட ஃபேக்டர்னு பார்க்கலாம். இஸ் அ ஃபேக்டர் ஆஃப் the polynomial, the factor of the polynomial. எந்த பாலினாமியலுக்கு ஃபேக்டர்? q of x னு ஒரு பாலினாமியல் கொடுத்தாங்க. பாலினாமியல் q of x is equal to 4 into root 2 x square, 4 into root 2 x square. It is quadratic. ஏன்னா highest power x க்கு 2 வந்துருச்சு, minus root 2. ஆனால் இங்கே எக்ஸ்ட்ரா இல்லை, அவ்வளோதான். highest power of x here is 2. So q of x is a quadratic polynomial. Which of this is a polynomial whose factor is x minus a? ஒரு நிமிஷம்டா, கொஸ்டின் எழுதிக்கிறேன். ஃபுல் ஸ்டாப் ஃபஸ்ட்டு. which of these is a factor of which of these is a polynomial whose factor is, which of these is a polynomial whose factor is x minus 1 by a. Oh, super. x minus 1 by a. இப்போ கவனிங்கம்மா, 4 ஆப்ஷன் இருக்குடா. அந்த 4 ஆப்ஷனுமே ABCD, இந்த 4 ஆப்ஷனுமே ஒரு குவாட்ராட்டிக் பாலினாமியல். கரெக்டாமா? எல்லாமே x ஃபர்ஸ்ட் பாலினாமியல் a வந்து என்னன்னா x square plus x plus 6 இப்படி எழுதிக்கிறேன்னா. a is x square plus x plus 6. What is b? x square plus x minus 6. And what is c? x square minus 5x plus 4. And what is d? x. இந்த கொஸ்டினை நான் முதல் டைம் எக்ஸ்பிளைன் பண்ணும்போதே நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா ஒரு என்ன சொல்கிறது, நீங்கள் பேசிக்ஸை நல்லா இருக்கீங்கன்னு அர்த்தம். ஃபஸ்ட் டைம் நான் சொல்லும்போதே புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா. அப்படி இல்லைனாலும் தப்பு கிடையாது, மறுபடியும் நான் ரிப்பீட் பண்ணுறேன். எதுக்காக சொல்கிறேன்னா, கொஞ்சம் நம்மளை திங்க் பண்ண வைக்கக்கூடிய ஒரு கொஸ்டின், கொஞ்சம் பொறுமையாக யோசிக்கணும். ஆனால் இது ஒன்றும் கஷ்டமான கொஸ்டின்லாம் இல்லை, கொஸ்டின் இவ்வளோ தான். சரியா? அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த q ஆஃப் எக்ஸோட ஃபேக்டர் தான் இந்த x மைனஸ் ஏ. அதாவது நல்லா தெரிஞ்சுக்கணும், ஒரு குவாட்ராட்டிக் பாலினாமியலுக்கு 2 லீனியர் ஃபேக்டர்ஸ் இருக்கும். ஆமே ரைட்? கரெக்டாமா? ஒரு குவாட்ராட்டிக் பாலினாமியலுக்கு எத்தனை லீனியர் ஃபேக்டர் இருக்கும்? 2 லீனியர் ஃபேக்டர்ஸ் இருக்குது. இது எல்லாருமே தெரிஞ்சது தான். கரெக்டாடா? இதெல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணணுமா மறுபடியும்? வேணாம்ல? ஓகே, அப்புறமா நான் டைம் இருக்கும்போது மறுபடியும் வேணா டைம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஒரு சிலருக்கு டவுட் இருந்துச்சுன்னா. அதாவது ஒரு லீனியர் பாலினாமியல் ஒரு லீனியர் இன்டூ லீனியர் பண்ணால் கிடைக்கக்கூடிய பாலினாமியல் வந்து, அதாவது இப்படி சொல்லலாமே, 2 into 3 6. அப்போ சிக்ஸோட ஒரு ஃபேக்டர் 2, இன்னொரு ஃபேக்டர் 3. பிகாஸ் 2 and 3 மல்டிப்ளை பண்ணால் 6 வருது. இட்ஸ் மீன்ஸ் 2 and 3 are both 2 and 3 are factors of 6. Likewise, when we multiply 2 factors, for example 2 linear polynomial x minus 2 into x minus 3 னு வச்சுக்கலாம். இப்போ x minus 2 x minus 3 மல்டிப்ளை பண்ணால் x minus 2 is a linear polynomial, x minus 3 is a linear polynomial. When we multiply 2 linear polynomial, the answer is a quadratic polynomial. ஓகேவா? ஆன்சர் என்னவா இருக்கும்? ஒரு குவாட்ராட்டிக் பாலினாமியலாக இருக்கும். இது உங்களுக்கு புரியணும், அவ்வளோதான். ஏன்னா டிகிரி 1 into டிகிரி 1 மல்டிப்ளை பண்ணும்போது ஆன்சர் வந்து டிகிரி 2 இருக்கக்கூடிய பாலினாமியல் கிடைக்கும். சரியா? இது அப்படியே மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ நம்மளோட கேள்வி என்னென்னா, கண்டிஷன் என்னென்னா பாருங்கள், q ஆஃப் எக்ஸ்ன்றது ஒரு குவாட்ராட்டிக் பாலினாமியல். அந்த குவாட்ராட்டிக் பாலினாமியலுக்கு x மைனஸ் ஏன்னு ஒரு ஃபேக்டர் இருக்குது. இப்போ நல்லா அப்சர்வ் பண்ணுங்கள், x மைனஸ் ஏன்றது இந்த பாலினாமியலோட ஃபேக்டர்னா, நார்மலாக ஒரு விஷயம் நமக்கு தெரியணும், ஒரு பாலினாமியலை அதோட ஃபேக்டரால் டிவைட் பண்ணால் ரிமைண்டர் என்ன வரும்? 0. சூப்பர். ரிமைண்டர் என்னடா வரும்? 0. நல்லா கவனிங்கம்மா, மறுபடியும் சொல்கிறேன், ஒரு பாலினாமியலை அதோட ஃபேக்டரால் டிவைட் பண்ணால் ரிமைண்டர் 0 தான், நார்மல் தான். இப்போ 6ஓட ஒரு ஃபேக்டர் வந்து 2 இஸ் அ ஃபேக்டர் ஆஃப் 6. ஃபேக்டரோட டெஃபினிஷன் என்ன தெரியுமா? ஒரு நம்பர், இப்போ 6ஓட ஃபேக்டர்ஸ்னா என்னன்னா, 6 வந்து எந்தெந்த நம்பர்லாம் எக்ஸாக்டாக டிவைட் பண்ணால் அதுதான் அதோட ஃபேக்டர்ஸ். 6 வந்து 6 2ஆல் டிவைட் பண்ணுங்க, 2 3 are 6. ரிமைண்டர் என்ன வருது? 0. கோஷன் வந்து ஒரு நேச்சுரல் நம்பர், அதாவது கோஷனில் டெசிமல் பாயிண்ட் வரக்கூடாது, ரிமைண்டர் 0 இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா which means 6 is exactly divisible by 2. 6 is exactly divisible by 2. Therefore 2 is a factor of 6. அப்போ ஒரு நம்பருக்கு வந்து இன்னொரு நம்பர் வந்து ஃபேக்டராக இருக்குன்னா
அந்த நம்பரால் டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 0 வரும். லைக்வைஸ் when we are saying x minus a is a factor of this polynomial q of x, the meaning is, the indirect meaning is, when you divide q of x by x minus a, what is the remainder? 0. கரெக்டாமா? 0. அப்போ இந்த q of x x minus a வால டிவைட் பண்ணும்போது நமக்கு ரிமைண்டர் 0 வருது. இதில் பிரச்சனை இல்லை. அப்போ நமக்கு நல்லா தெரியணும், ஒரு பாலினாமியலோட ரிமைண்டர், ஒரு பாலினாமியலை அது குவாட்ராட்டிக்கோ கியூபிக்கோ என்ன வந்துட்டு போகுது. ஒரு இங்கே வந்து குவாட்ராட்டிக் பாலினாமியல் கொடுத்துருக்காங்க q of x. இந்த q of x வந்து x minus a வால டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 0 வரும்ன்றது தெரிஞ்சிருச்சுல. அப்போ ரிமைண்டர் 0 வருதுன்னா அதை ரிமைண்டர் தியரம்னு ஒரு விஷயம் படிச்சிருப்போம் 9th ஸ்டாண்டர்டில். யாருக்காச்சும் ஞாபகம் இருக்கா? ஃபேக்டர் தியரம், ரிமைண்டர் தியரம் தான். அந்த ரிமைண்டர் தியரம் படி நான் என்ன பண்ண போகிறேன், எந்த பாலினாமியல் இப்போ நான் q of x is divided by, இந்த சம்ம பொறுத்தவரை q of x is divided by, நான் சிம்பிளாக எழுதுறேன் 1 மார்க்ன்றதுனால q of x is divided by x minus a. அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், அந்த ரிமைண்டரை அப்போனா என்ன அர்த்தம், when we replace q of x, அதாவது இந்த பாலினாமியல் x க்கு பதிலா இந்த x minus a ஓட 0 என்ன, இந்த x minus a ஓட 0 வந்து என்னன்னா x is equal to plus a. am I right? x is equal to a வாமா, கரெக்டாடா? மைனஸ் a அந்த சைடு போட என்ன ஆகும், plus a. so x is equal to a is the 0 of the linear polynomial x minus a. அந்த x is equal to a எடுத்து, நான் பேசுறது கேக்குதாடா? ஓகேவா? அந்த x is equal to a எடுத்து இந்த x க்கு பதிலா ரீப்ளேஸ் பண்ணீங்கன்னா q of xல q of a அது வந்து என்னவா இருக்கும், 0வா இருக்கும். ஏன்னா q of a will give you the remainder. ஞாபகம் இருக்கா எல்லாருக்கும்? சரியா? இது ஞாபகம் இல்லைன்னா நான் ரீகால் பண்ணுறேன் அடுத்த கிளாஸில், இப்போ டைம் இல்லை. அதாவது ஒரு பாலினாமியலை வந்து ஒரு லீனியர் பாலினாமியலில் டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, அந்த லீனியர் பாலினாமியலோட 0 கண்டுபிடிச்சி, அதாவது அந்த லீனியர் பாலினாமியலை 0 ஈக்குவேட் பண்ணி அந்த எக்ஸ் வேல்யூவை எடுத்து அந்த பாலினாமியலை ரீப்ளேஸ் பண்ணால் யூ வில் கெட் த ரிமைண்டர். அப்படி சப்ஸ்டிட் பண்ணும்போது கண்டிப்பாக 0 தான் வரும். பிகாஸ் x minus a is a factorனு சொல்லிட்டாங்க. அதனால தான் இங்கே நான் டேரெக்டாக 0 போட்டுக்கிட்டேன். இப்போ q of a is equal to 0ன்றது நமக்கு தெரிஞ்சுக்கணும். அப்போ நான் q of a is equal to 0னா therefore இந்த q of xல வந்து x க்கு பதிலாக a போடுறேன். அப்போ என்ன ஆகும், 4 into root 2 into x க்கு பதிலாக என்ன போடுறேன், a square minus root 2 which is equal to 0. ஓகேவா? 4 into root 2 into a square minus root 2. இப்போ இந்த minus root 2 அந்த சைடு போனால் என்ன ஆகும், 4 into root 2 a square which is equal to minus root 2 அந்த சைடு போனால் 0 plus root 2 is plus root 2. சீக்கிரம் எழுதுங்கடா, கொஞ்சம் சீக்கிரமாக எழுதிக்கோங்க. மீட்டிங் லாஸ்ட் மினிட்ல இருக்குது, ரீசைன் பண்ணுங்கள். ப்ளீஸ் வெயிட்மா, வெயிட் பண்ணுங்கள், எல்லோரும் ஜாயின் பண்ணிட்டோம். ஓகே, லிசன்மா, லிசன். அப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த பிளேஸ் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக நான் a ரீப்ளேஸ் பண்ணுறேன். அப்போ 4 root 2 into a square மைனஸ் ரூட் 2, அது வந்து எதுக்கு, அதோட வேல்யூ என்ன, 0. சரியா? இப்போ நான் என்ன பண்ணுறேன் பாருங்கள், இந்த மைனஸ் ரூட் 2 ஆப்போசிட் சைடு கொண்டு போனால் ப்ளஸ் ரூட் 2. இப்போ இந்த லெஃப்ட் சைடு எரேஸ் பண்ணிட்டு மாட்டா, இந்த ஆப்ஷன்ஸ்லாம் எரேஸ் பண்ணிக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறேன், நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள், which is equal to, இப்போ 4 root 2 மல்டிப்ளிகேஷன் இருக்குது, ரைட் சைடில் கொண்டு போனால் லெஃப்ட் சைடில் a ஸ்கொயர் மட்டும் இருக்கும், which is equal to ஆல்ரெடி ரூட் 2 இருக்குது ரைட் சைடில். சரியா? டிவைடட் பை இந்த 4 root ரைட் சைடில் போனால் டிவிஷன் ஆயிடும், டிவைடட் பை 4 root 2. எனக்கு மல்டிப்ளிகேஷன் இருக்குது 4 root 2 into a ஸ்கொயர். இப்போ மேலே கூடிய ரூட் 2 கீழே கூடிய ரூட் கேன்சல் ஆயிடும். அப்போ 1/4 a square is equal to 1/4. a square is equal to 1/4. அப்போ இந்த ஸ்கொயர் அந்த சைடு போனால் என்ன ஆகும், a is equal to, இந்த ஸ்கொயர் அந்த சைடு போனால் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட்டாக போடணும். ஆனால் அங்கே ஆல்ரெடி சொல்லிட்டாங்க a is greater than 0. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், வெறுமனே ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் மட்டும் போடலாம், சிம்பிளாக ஸ்கொயர் ரூட் மட்டும் போட்டுக்கலாம். ஸ்கொயர் ஆப்போசிட் சைடு போனால் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1/4. வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1/4? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 is 1. வாட் இஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4? 2. So we got the value of a as 1/2. இந்த ஸ்டெப் வரைக்கும் புரிஞ்சுதாமா? யாருக்காவது டவுட் இருந்தால் கேளுங்க ப்ளீஸ். ஓகேவாம்மா?
சரியா? எழுதிட்டிங்களாமா? நான் ஸ்பீடாக அந்த சம்ம மட்டும் கம்ப்ளீட் பண்ணுறேன்டா. சரியா? நெக்ஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க. இப்போது நான் ஸ்பீடாக கம்ப்ளீட் பண்ணுறேன். அப்போ a is equal to 1/2னா வாட் இஸ் 1/a? நான் இதுக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு மேலே எரேஸ் பண்ணிட்டு எழுதுறேன். a is equal to 1/2. then what is x minus 1/a? ஆமாம், இங்கே கவனிங்க. a is equal to 1/2னா that is 1/a is equal to reciprocal of 1/2. 1/1/2. 1/1/2 is 2. இந்த 1/2 மேலே போயிடும். that is 1 into 2/1 வரும். 1 into 2/1 that is 2. அப்போ வேல்யூ ஆஃப் 1/a is 2. அப்போ வேல்யூ ஆஃப் 1/a 2னா வாட் இஸ் x minus 1/a? therefore x minus 1/a is equal to x minus 2. ஆமா, கரெக்டாடா? ஓகே. இப்போ கேள்வி என்னன்னா, நான் உங்ககிட்டே ஆன்சர் கேட்க போகிறேன். அதாவது இப்போ ஆப்ஷன்ஸில் there are 4 ஆப்ஷன்ஸ். அந்த 4 ஆப்ஷனுமே 4 பாலினாமியல்ஸ் இருக்குது, குவாட்ராட்டிக் பாலினாமியல். அந்த 4 குவாட்ராட்டிக் பாலினாமியலில் x minus 2ன்ற லீனியர் பாலினாமியல் எதுக்கு ஃபேக்டர்னு கேட்குறாங்க. அப்போ x minus 2 வந்து ஒரு குறிப்பிட்ட பாலினாமியலுக்கு ஃபேக்டராக இருக்கணும்னா, அப்போ இந்த பாலினாமியலோட 0 கண்டுபிடிச்சா வாட் இஸ் x minus 2 0 ஈக்குவேட் பண்ணால் வாட் வில் கெட்? x is equal to +2. ஆமா, இந்த x minus 2 0 ஈக்குவேட் பண்ணால் என்ன கிடைக்கும் உங்களுக்கு? x minus 2 0 ஈக்குவேட் பண்ணால் வாட் இஸ் ஆன்சர் வில் கெட்மா? x is equal to +2 -1 செட் பண்ணால் +2. அப்போது நீங்கள் 4 ஆப்ஷனில் ஏன்னா x minus 2 வந்து எந்த பாலினாமியலோட ஃபேக்டர்னு கேட்குறாங்க. அதான் x minus 1/a என்ன அர்த்தம்? x minus 2 தான். அந்த x minus 2 4 ஆப்ஷனில் எந்த பாலினாமியலுக்கு ஃபேக்டர்னு கேட்குறாங்க. அப்போது இப்போ x minus 2 வந்து ஒரு குறிப்பிட்ட பாலினாமியலுக்கு ஃபேக்டராக இருக்கணும்னா அந்த x minus 2 அந்த பாலினாமியலை டிவைட் பண்ணணும்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கணும்? ரிமைண்டர் 0 வரணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? x minus 2 0 என்ன? x is equal to 2. இந்த 4 ஆப்ஷனுக்கும் x-க்கு பதிலாக 2 ரீப்ளேஸ் பண்ணுங்கள். ஆப்ஷன் A B C D இண்டிவிஜுவலாக x-க்கு பதிலாக 2 சப்ஸ்டிட் பண்ணும்போது எந்த பாலினாமியல் 0 மாறுதோ அந்த பாலினாமியல் தான் இந்த சம்மோட ஆன்சர். சரியாடா? எந்த ஆப்ஷன் இல்லாமல் சப்ஸ்டிட் பண்ணீங்க? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். வாட் இஸ் ஃபர்ஸ்ட் பாலினாமியல் சொல்லுங்க? ஆப்ஷன் A x² + x + 6. இப்போ x-க்கு பதிலாக இந்த இடத்துல 2 எடுத்து ரீப்ளேஸ் பண்ணுங்க. 2² என்ன? 4. 2 + 2 + 6 +6 -6 ஆமா இது? அப்போ வராதுலடா. +6 போட்டால் எப்படி நமக்கு 4 + 2 is 6, 6 + 6 is 12 வரும். ஆப்ஷன் பி என்னமா? x² + x -6 இருக்கா? -6. அப்போ இந்த இடத்துல -6 போட்டு பாருங்க. வில் கெட் 4 + 2 is 6, 6 - 6 is 0. அப்படின்னா என்ன அர்த்தம்? when we divide this x minus 1/a, அதாவது என்ன கொடுத்து செகண்ட் பாலினாமியல x minus 1/a டிவைட் பண்ணால் ரிமைண்டர் 0 வருது. அப்போ x minus 1/a is a factor of the செகண்ட் பாலினாமியல். அவ்வளோதான் ஆன்சர். சரியாடா? இப்போதைக்கு இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். சரியா? நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த வீடியோ நான் இப்போ அப்லோட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இந்த வீடியோ லாஸ்ட் போர்ஷன் மட்டும் கொஞ்சம் நான் ஸ்பீடாக சொல்லியிருக்கேன்ல, பொறுமையாக அப்சர்வ் பண்ணுங்கள். இந்த சம்மில் டவுட் இருக்குன்னா நான் நாளைக்கு சொல்லி தரேன். பிகாஸ் இதில் நமக்கு 9th ஸ்டாண்டர்டோட கான்செப்ட்ஸ் அப்படிங்க இன்வால்வ் ஆகுது. சரியாமா? அந்த ரிமைண்டர் கண்டுபிடிக்கிற ப்ரொசீஜர் என்ன எல்லாமே உங்களுக்கு ஒரு சிலருக்கு புரிஞ்சிருக்கும், ஒரு சிலருக்கு கன்ஃபியூஷனாக இருந்ததுன்னா நான் மறுபடியும் சொல்லித்தரேன். இப்போ புரிஞ்ச வரைக்கும் ஓகே. சரியா? இந்த சம்மோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி தான். அதை நோட் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் கண்டினியூ பண்ணலாம். சரியாடா? நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இதை நோட் பண்ணிக்கோங்கம்மா. பாய்மா. தேங்க்யூ. பாய் பாய். பாய்டா. பாய் பாய். தேங்க்யூம்மா. பாய் எவ்ரி ஒன். யா தேங்க்யூ. பாய் பாய். பாய் பாய் பாய்.